திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட உப்பாறு மயிலப்பன் சேனை கிராம மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் இவற்றை வழங்கி வைத்தார். சோழ வெட்டுவான், தகர வெட்டுவான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 90 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கல்முனை மெதடிஸ்த திருச்சபையின் நத்தார் இன்னிசை வழிபாடு அருள் திரு ரவி முருகப்பிள்ளை தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. ஞாயிறு பாடசாலை மாணவர்கள், வாலிபர் சங்க பிரதிநிதிகள், மகளிர் சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு நத்தார் கீதங்களை இசைத்தனர். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் காத்தாங்குடி கிளை பிரதிநிதிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று மாலை இடம்பெற்றது. காத்தான்குடி ஜம்மியா தலைவர் மௌலவி எம்ஐ அப்துல் கஃபூர் தலைமையில் இடம்பெற்ற சந்திப்பில் ஜம்மியாவின் சிரேஷ்ட உலமாக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி பணிமனையின் பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரனின் எண்ணக்கருவு கமைய தரமான கல்விக்காக ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் முன்மாதிரி கல்வி ஆய்வு மாநாடு களுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்றது. ஆய்வு மாநாட்டில் பிரதம அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வ. கனகசிங்கம் கலந்து கொண்டார்.